The mean free path of the gas with the molecular diameter d, number density is expressed as 1 by root 2 into n into pi into d squared. B is the correct answer. B தான் கரெக்ட். இத நம்ம வெவ்வேறு ஃபார்முலா எழுதணும், ரீகலெக்ட் பண்ணுவோமா? ஸோ 1 by root 2 into n into pi into d square. N is nothing but number of molecule per unit volume. Okay, இத N is number density, number of molecule per unit volume. Volume is equal to density equal to mass by volume, total mass of the gas by volume of the gas. அப்ப total mass நீ என்ன எழுதலாம்னா number of molecule into mass of individual molecule by volume வெளியேடு density. அப்போ நீ n இருக்க இடத்துல என்ன போட போறன்னா n by n into m by rho. அப்ப n கேன்சல் ஆயிரும். அப்ப ஸ்மால் n இருக்க இடத்துல rho by small n போடு. அதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். 1 by root 2 into n இருக்க இடத்துல rho into pi d squared by m. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இது நீ தரவா இருக்கிறியா? இது மாஸ் ஆஃப் த கேஸ் ஆட்டம். மூணாவது அதே n எடுத்துக்க. n is equal to number of molecule per unit volume. இதுல மாற்றம் இல்லை. இது என்ன வரும்னா KT ஃபார்முலா வரும். PV equal to mu RT. mu இருக்க இடத்துல n by n போடு into RT போடு. உனக்கு n by n equal to RT. R by n is called K. அப்போ வால்யூமை நீ வெளியே எடுத்தேன்னா பை ப்ரெஷர் வந்திருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆயிரும்? வால்யூம் இருக்க இடத்துல n KT by P வரும். அப்போ இதே ஃபார்முலா தான். அப்போ n will be capital N by வால்யூம் இருக்க இடத்துல n KT by P. n கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ n will be equal to P by KT. அப்ப n இருக்க இடத்துல P by KT போட்டு மூணாவது ஈக்குவேஷன் lambda will be 1 by root 2 into n இருக்க இடத்துல P மேல KT KT into pi d squared. இது தேர்ட் ஃபார்முலா. இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை இது மட்டும் கேட்டிருக்காங்க. Whereas these two formulas are also equally important.